ஆனைமடு பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவர் காணாமற் போயுள்ளார். இவர் நேற்று பிற்பகல் முதல் இந்த இளைஞர் காணாமற் போயுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கஜானன் சிவபாலசிங்கம் என்ற இளைஞன் ஆனைமடு பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு வெள்ளவத்தையிலிருந்து நேற்று காலை 6:15 அளவில் புறப்பட்டு சென்றுள்ளார். வீடு நோக்கி சென்ற அவர் சுமார் 9 மணியளவில் தன்னுடன் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு கதைத்ததாக அவரது தாய் தெரிவிக்கிறார். தான் பங்கதெனிய பகுதியில் இருப்பதாகவும் சுகவீனமுற்றுள்ளமையினால் சிறிது நேர ஓய்வின் பின்னர் வீட்டிற்கு வருவதாகவும் அதன் போது அவர் தெரிவித்துள்ளதாக அவரது தாய் குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் சுமார் 10 மணியளவில் தான் பல்லம பகுதியை கடந்து பயணித்துக் கொண்டிருப்பதாக கஜானன் அவரது தாயிடம் கூறியுள்ளார். அவர் அவ்வாறு கூறியிருந்த போதிலும் அவரது கார் நேற்று பிற்பகல் முந்தல் 100வது மைலுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது கார் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் கஜானனின் உறவினர்கள் இன்று காலை முந்தல் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இதனையடுத்து கார் மீட்கப்பட்ட பகுதிக்கு உறவினர்களுடன் சென்ற போலீசார் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். காலை 10 மணி முதல் வாகனம் அந்த இடத்தில் இருந்தது. அதன் பக்கத்தில் எவரும் இருக்கவில்லை. அருகில் சென்று பார்த்த வேளையில் தொலைபேசி ஒலித்தது. அந்த இலக்கத்திற்கு நாம் அழைப்பினை ஏற்படுத்தினோம். இல்லையென்றால் யாருடையது என்பதை எம்மால் தேடிக்கொள்ள முடியாமல் போயிருக்கும். காணாமல் போயுள்ள கஜானன் சிவபாலசிங்கம் ஆனைமடு கல்கமுவ வீதி பகுதியைச் சேர்ந்தவர். கஜானன் 4 சகோதர சகோதரிகளை கொண்ட குடும்பத்தின் இளையவர் ஆவார். 6:15 மணி போல எங்களோட குடும்ப வீட்டில இருந்து ஆனைமடுவுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வரக்கா புறப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கார் முந்தல் போலீஸ் ஏரியாவுக்குள்ள புத்தரம் முகம் பார்த்து கார் மட்டும் நின்றுச்சு. காருக்குள்ள சாமான்கள்லாம் அப்படியே இருந்துச்சு. சாவி இருந்தது. கார் பூட்டி இருந்தது. முந்தல் போலீஸால அந்த காரை எடுத்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர் சம்பந்தமா எந்த செய்தியும் எங்களுக்கு கிடைக்கல.